பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த சிலுவை நேரில் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஒரு தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கலே. அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்படாங்க ஜெபிக்கிறேன். சபா பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி அப்பா, நாங்களும் கூட ஆவிக்கிற வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறத்தக்கதாக இந்த நாட்களும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பினீர். எங்களை குணமாக்குகிற தேவன், அழிவுக்கு தப்புக்கிற தேவன், அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட அந்நிய பாஷை வரம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது. இதிலையும் கூட முதலாவதாக அந்த நாட்களில் அந்நிய பாஷை வரத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடையே பேசுவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுவே இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக பாருங்கள், 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், பரியாச உதடுகள்னாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட ஆண்டவர் நினைச்சுவாராம், பேசுவாராம். பிரியமானவர்களே, பரியாச உதடுகள் இன்றைக்கி பாருங்கள், பேசும்போது நிறைய பேருக்கு நம்ம புரியலை அப்படின்னா என்னடா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பரியாச உதடுகளோடு விட அது மாத்திரம் இல்லாமல் அந்நிய பாஷை, இன்றைக்கி எத்தனையோ விதமான மொழிகள் இருக்கிறது மனுஷனுடைய பாஷையில். கிரேக்க, ரோமர், அதுமாதிரி தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான லாங்குவேஜ் இருக்குது. அதிலும் கூட பாருங்கள் அந்நிய பாஷை, மனிதர்கள் பாஷை, இது தூதர்கள் பாஷை, இது தேவனுடைய பாஷை அப்படின்னா நம்ம சொல்லலாம். இது பரிசுத்த ஆவியனுடைய பாஷை அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய ஏற்பாடில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் இந்த புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், அந்நிய பாஷை வரம். எல்லாரும் அந்நிய பாஷை வரங்கள் பெற்றவர்களா? எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களா? எல்லாரும் குணமாக்குற வரங்கள் உடையவர்களா அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார் 2 கொரிந்தியரில். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்கள் எல்லாருக்கும் அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 11:1 வசனம், பூமி எங்கும் ஒரே விதமான பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாக இருந்தது. அந்த நாட்களில் பாருங்கள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பூமி எங்கும் பார்த்திங்கன்னா ஒரே விதமான பேச்சு தான், ஒரே விதமான பாஷை தான். அப்படி தான் இருந்திருக்குது ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா. அதுக்கு பிறகு தான் பாருங்கள், அவங்களுக்குள்ள எல்லா ஜனங்களும் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம ஆண்டவருக்கு பாருங்கள் உயரமான ஒரு கோபுரத்தை கட்டணும். அதுவும் சாதாரண கோபுரம் இல்லை, வானலாவிய ஒரு பெரிய கோபுரத்தை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இது வந்தது. உடனே ஆண்டவர் பார்த்தார், இப்போ வானத்தளவுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய பாசைகள் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் நினைச்சாரா தாறுமாறாக்குகிறார். அந்த இடத்தின் பேர் வந்து பாபேல். இன்றைக்கி அது பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. ஈராக் தேசத்தில் தலைநகரமாக இருக்கிறது. இன்றைக்கி அதனுடைய பேர் வந்து குழப்பத்தின் நகரம். ஏனென்றால் அந்த இடத்துல தான் எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லாருடைய பாஷைகளும் தாறுமாறாக்கப்பட்டது. இன்றைக்கும் மனுஷனுடைய பாஷை எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டு பாருங்கள், பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவாராம். பரியாச உதடுகளோடு கூட பேசுகிறார். அதே போல் அந்நிய பாஷை, பலவிதமான மனுஷிக பாஷைகள் இருக்கிறது. அந்த ஏற்பட்ட பாஷையிலும் கூட கர்த்தர் நம்மளை இணைச்சார், பேசுகிறார். இது ஆவியின் வரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்களும் கூட 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள் 9 விதமான வரங்கள் இருக்குது. அதிலும் கூட அவர் சொல்கிறார், முக்கியமாக என்ன வரத்தை விரும்புங்க, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோடு பேசுகிறான்? அவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அது மற்றவங்களுக்கு எதுவுமே நினைச்சாது தெரியாது. எனவே மற்றவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒருத்தர் உள்ளே வராங்க, ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு கூட்டமாக நம்ம சேர்ந்து பயங்கரமாக அந்நிய பாஷையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஒருத்தன் கல்லாதவன் ஒருத்தன் வரான், ஆண்டை பற்றி அறியாத ஒருத்தன் வரான். அந்த நேரம் பார்த்து உள்ளே வரான். வந்த உடனே என்னடா இது ஏதோ ஒன்று பேசுகிறான்னு சொல்லி பயந்து போய் அந்த நேரத்தில் அப்போ ஆண்டுக்குள்ளே வந்தால் நம்ம இப்படி தான் எதையோ சமந்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு ஆவியின் வரங்களை குறித்தும் தெரியாது, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்துருவான். இதில் வேதத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஏகமாய் இந்த நாட்களும் கூட பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 14:23 ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் படித்தவர்கள் என்று என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசன சொல்லுங்கள், அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாரிலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாரிலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். பாருங்கள், இன்றைக்கி தீர்க்க தரிசன வரம் விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால்
அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு எப்படி இருக்குதான் ஒரு அடையாளமாக இருக்குதான். ஆம் பிரியமானலே, இந்த நாட்களும் கூட ஒரு சிறு கூட்டமாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு புறமத்தை சேர்ந்த ஒருத்தனும் இல்லைன்னா அவிசுவாசி, என்னையா கடவுள் நம்பி ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறவன் வாரான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னா அவனுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் புட்டு வைக்கும்போது, ஏப்பா ஆண்டவர் என் உள்ளத்தில் உள்ளது அப்படியே சொல்லிட்டாரியா, உண்மையிலே இவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவான். அந்த நேரம் ஒருத்தன் கல்லாதவனோ இல்லைன்னா ஆண்டை பற்றி அவிசுவாசி, அவன் ஆண்டுக்குள்ளே தான் இருப்பான், ஆனாலும் கூட சரியான விசுவாசியே கிடையாது. அவன் எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக பேசக்கூடிய ஒருத்தன் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்காங்க எல்லாரும். அந்த நேரம் பார்த்து அவன் உள்ளே வரான். என்னடா இது, என்னத்தையோ புரியாத பாஷையில் பேசியிருக்காங்க, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து என்ன செய்வாங்க, ஏன்னா பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கிண்டல் கேள்வி தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவன் விசுவாசி, அது போல் புறம்பத்தை சேர்ந்தவங்க உள்ளே வராங்க. அந்த கூட்டத்தை பார்த்தவொன்னே அவங்க என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பாருங்கள் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் அந்நிய பாஷைகளை குறித்து பயங்கரமாக எல்லாருமே கிண்டல் பண்ணுறதை கேலி பண்ணுறதை நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும். அதனால தான் வேதத்தில் சொல்லுது, இந்த அந்நிய பாஷை தனக்கே பக்தி விருத்தி உண்டாக ஒருவன் பேசுகிறான். இந்த வரம் மட்டும் பார்த்திங்கன்னா தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நானும் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா கடவுளுக்குள்ளே வந்த புதுசில் எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டேன். நிறைய பேர் அதெல்லாம் கிடைக்காது, புறமத்திலிருந்து வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னாங்க. நானும் தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவருமே நான் ஆவி நான் ஊட்டுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த 9 வரங்களை குறித்து அதில் போட்டுக்குது. ஆனால் அபிஷேகம் நான் பெறும் பொழுதே ஆண்டவர் பாருங்கள் என்னையே அறியாமல் சில பாஷைகள் எனக்குலாம் வந்தது. எனக்கு அப்போ யாரும் பார்த்துலாம் நான் பேசலை, எனக்குள்ளே அந்த பாஷைகள் வந்துகிட்டே இருந்தது. முதல்ல 2 வார்த்தை தான் வந்தது. திரும்ப அப்படி ஜோமனை தனியாக போய் உட்காரும் போதில் எனக்குள்ளே ஒரு வார்த்தைகள் ஒன்று அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னு அடிக்கடி, அதேமாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இப்படி ஒரு இது வரும், ஒரு சந்தேகம் வரும். உடனே பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும், இப்படி அந்நிய பாஷை பேசணுன்னா அப்போ என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது, அவர் உண்மையிலே உயிரில் கடவுள் தான், என் கூடயே தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை பேசும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன அப்படின்னா ஆரம்ப நாட்களில் என் கூட இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் ஜோமன் ஆண்டவரே, வெறும் அந்நிய பாஷை மட்டும் நான் பேசிகிட்டே இருந்தால் அதுக்கு அர்த்தத்தையே சொல்லாமல் நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அப்போ அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் நீ என்ன செய்ய மற்றவங்க மத்தியில் நீ பேசு, இல்லை அப்படின்னா நீ தனிப்பட்ட விதத்தில் அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா அநேக வேலைகளை வனந்திரத்தில் தான் போய் ஜெபம் பண்ணது உண்டு அதிகமாக. ஏன்னா வனந்திரத்தெல்லாம் போகும்போது எவ்வளோ அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணாலும் உள்ளத்தில் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு துக்கத்தோடு வேதனையோடு உறவினர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வீட்டில் உள்ளவங்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, இவங்கெல்லாம் என்ன இருக்குது ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அவங்களை புறக்கணிப்பாங்க. ஆனால் தனியாக போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோடைய அபிஷேகம் வல்லமை இறங்கும் பொழுது அந்த அந்நிய பாஷை வரங்களோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கூட இருக்கிறாரியா. இந்த உலகத்தில் பொன் பொருள் சொந்த பந்த ஜனங்கள் எல்லாரும் நின்று போனாலும் பரல, என் கூட இயேசு இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார், அவர் என் கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் அவர் எதுவுமே எனக்கு தேவையில்லை கூட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வரும். நாம பக்தி எடுத்து அடைவதற்காக எவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்து ஆண்டரோடு கூட ரகசியங்களை பேசுகிறோமோ, துதிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, பாடல் படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டோடைய வல்லமை நம்மள அதிகம் நம்ம இறங்குவதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இதை எதில் பேசக்கூடாதான், 2 பேர் அல்லது 3 பேர் இருந்து கூடினா கூட அதில் ஒருத்தர் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க இருந்தால் நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதுனால எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். என்னடா அவங்க என்னத்தடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இது ஆண்டவராக ஒரு மனுஷனுக்கு நினைச்சோன்னா அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கணும். எந்த ஒரு மனுஷன் நினைச்சக்கூடாது அந்த வரத்தை கொடுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய இடத்துல கேள்விப்படுறேன், இதுக்காக நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, இவ்வளோ ரூபா கொடுத்தா போதும், இத்தனை நாள் கோர்ஸு, இதை நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா அவங்கள அந்நிய பாஷை பேச வச்சுருவாங்க அப்படின்னா அதுக்கும் அப்போ எனக்கு வர வேணுமே, இவ்வளோ ரூபா கொடுத்தா நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி வேதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பணத்தை கொடுத்து நம்ம நினைச்ச முடியாது, வரத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. இலவசமாய் அப்படி கிருபையினால் தான் நம்மளை ரட்சிக்கிறார், நீதிமானாய் மாற்றுகிறார். அவர் இலவசமாக எல்லாருக்கும் நினைச்சார், வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொருவனுக்கும் ஒரு விதமான வரம். அதுக்காக அந்நிய பாஷை வரம் இல்லைங்கிறதுக்காக ஆண்டு நம்ம கூட இல்லைன்னு சொல்லி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வரத்தை கொடுக்கிறார். அந்த கொடுக்குற வரத்தை நம்ம ஆண்டுக்காக உண்மையாக பயன்படுத்தும் பொழுது பேரு புகழுக்கு ஆசைப்படாமல், பணத்துக்கு ஆசைப்படாமல், அப்படியே நாம மகிமைக்காக நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரோ அதை பயன்படுத்தும் பொழுது இன்னும் அநேக வரங்களை கர்த்தர் நினைச்சார், கூட்டி கொடுக்கிறார். ஆம் பிரியமன்களே, இந்த நாட்களும் கூட பணத்தை கொடுத்தோ எதுவும் கோர்ஸுக்கு போய் நம்ம நினைச்ச முடியாது, அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டோடத்தில் தாகத்தோடு கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வரங்களை கர்த்தர் நினைச்சாராம், கொடுக்குறாராம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆலங்குளம் பக்கத்தில் நல்லூரில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஆரம்ப நாட்களில் கூட எனக்கு தெரிஞ்ச உறவினர் ஒருத்தர் அவர் தம்பி இருக்கிறாப்புல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரும் புறமத்திய சேர்ந்தவர் தான், நானும் இப்போ புறமத்தில் தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா அவருக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியல அவங்க அப்பாவுக்கு. அப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்குறாங்க, சரியாகலை. அப்போ பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சர்ச் இருக்குன்னு நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்கயா, கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னோன்னே சரி எங்கேயாவது போய் நமக்கு விடுதலை கிடச்சா சரி அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு பெந்தேஸ்ட் சர்ச். அங்கே போய் அவங்க ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னதுனால அந்த போய் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ண அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. அந்த பார்த்திங்கன்னா ஆராதனை நடக்கும்போது எல்லார் தலையிலையும் பாஸ்டர் அம்மா கையை வச்சு சொல்கிறாங்க,
இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசியே ஆகணும், பேசாமல் நான் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டு பயங்கரமாக சத்தம் போட்டவொடனே எல்லாரும் தலையிலும் கை வச்சுட்டு பேசினோடனே எல்லாரும் அப்படியே என்ன செய்யணும் தெரியாமல் அப்படியே அவங்க சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் நினச்சிடாமட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பையன் அப்போ தான் முத இயேசு பற்றி கூட சரியாக அவனுக்கு தெரியாது. அந்த பையனும் அவங்க அப்பாவும் உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க பேக்க முடிக்கிறாங்க, இயேசுவை பற்றியும் சொல்லலை, சுவிசேஷமும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விடுதலைக்காக உடம்பு சரியில்லைன்னு ஜோமனுக்காக வந்தா இவங்க ஆளாளுக்கு பயங்கரமாக சத்தம் போட்டு என்னலாமோ சொல்கிறாங்களே. அது வேறு நீங்கள் பேசலை இன்றைக்கி அப்படின்னா அவங்கள வெளியில் விட மாட்டேன்னு வேறு அந்த பாஷமாக சொல்கிறாங்களே. எப்பா அவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்கிறோம்பா, இல்லைன்னா நம்மளை வீட்டுக்கு விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த ஆராதனை நடந்துகிட்டே இருந்திருக்குது. கடைசியில் இவங்க சொல்லலைன்னு சுற்றி அந்த பாஷ்டமாகவும் தலையில் கை வச்சு சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கன்னொன்னே கடைசியில் அந்த பையன் சொல்லுதான் அப்பாட்ட, அப்பா வேறு வழி இல்லை, அவங்க எல்லாரும் பேன்னு ஏதோ சொல்கிறாங்க, நீங்களும் பேன்னு சொல்லிடுங்க, நானும் பேன்னு சொல்லிடுங்க, அப்போ தான் நம்மளை விடுவாங்க, இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்த விட்டு நம்மளை விட மாட்டாங்கன்னா அவங்களே நினைச்சிட்டாங்க. பேன்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்களா எல்லாருக்கும் அபிஷேகம் கிடச்சிக்கிட்டு எல்லாருக்கும் வரங்கள் கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லி என்னையா அது ஜோமனுக்குன்னு போனால் கடைசியில் இப்படியே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே முதலாவது சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும், இயேசு யாருங்கிறத அறிந்து கொண்டு தான் அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே ஆண்டரே நம்மளை கொண்டு போவார். அது எப்படி புதிய ஏற்பாட்டில் யாராவது அந்நியபாஷை பேசியிருக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்லதை பார்க்குறோம். ஆனால் பெந்தகோஸ்தேங்கிற ஒரு நாள் வரும்போது தான் கூடியிருக்கிற எல்லாருமே ஆண்டோடைய ஆவியானவருடைய வல்லமை கடந்து வருது. அவங்க எல்லாரும் பாருங்கள் தந்தம் பாஷையில் பேசுகிறாங்களே, இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா, நம்ம பாஷையில் இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை ஒரு மனிதன் மீது இறங்கும் போது அவன் பலவிதமான பாஷைகளை பேசுகிறான், பரியாச உதடுகளோடு கூட பேசுகிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது, சோறுகள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. ஏன் இந்த உலகத்தில் வாரணும், எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க, எனக்குன்னு இந்த உலகத்தில் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லும்போது இந்த அந்நிய பாஷை பேச துதிக்கும் பொழுது ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தைரியம் நமக்குலாம் வருகிறது. எனவே ஆண்டவர் பாருங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வரத்தை அவர் கொடுக்கிறாரா. நான் ஆரம்ப நாட்கள் அவிசுவாசி, கடவுள்னாலே ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஆனாலும் அந்த நேரம் மட்டும் ஆண்டவருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைகளை என்ன இது கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவேன். எனவே ஆண்டவர் பாருங்க முதலாவது எனக்கு கொடுத்த வரங்கள் அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொடுத்தாரு. இன்றைக்கும் நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், ஆனாலும் கூட தனிப்பட்ட விதத்தில். ஏன்னா நான் பேசும்போது மற்றவங்களுக்கு இது இடல ஆயிடக்கூடாது கூட, வீட்டில் கூட இப்போ யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் தனியாக தான் இருந்து இது பண்ணுவேன். பையன் கூட கேட்பான், என்னப்பா தனியாக போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வரும். ஒவ்வொரு நாளும் நமக்காடி என்னடா பேசுகிறோம், ஆனாலும் கூட அப்புறம் தான் ஆண்டவரே அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசும்போது அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பிரியமானலே இந்த நாட்களும் கூட அந்நிய பாஷை வரம் 9 வரங்களையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய கிருபையின்படியே பகிர்ந்தளிக்கிறார். ஆனால் அது கிடைச்ச பிறகு நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும், ஆண்டவர் நாம தூசிக்கப்படாதபடிக்கு தீர்க்க தரிசன வரத்தையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதுங்க. ஏன்னா அது தனக்கே பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, நம்முடைய மனுஷர்கள் ஆவியில் நாளுக்கு நாள் நம்ம பக்தி விருத்தி அடையத்தக்கதாக வளரத்தக்கதாக கர்த்தர் அந்த வரங்களை தருகிறார். எனவே நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நாட்களும் கூட ஆவிக்குரிய வரங்களில் முதலாவது வரங்களாக ஆண்டவரை அந்நிய பாஷை வரத்தை கொடுத்து நாங்கள் தியானித்த ஆண்டவரே தனக்கே பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக இந்த வரங்களை கொடுக்கிறீர். ஆண்டவரை அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவரே அவன் ஆவியானவரோடு கூட ஆண்டவர் தேவனோடு கூட அவன் ரகசியங்கள் பேசுகிறது. தேவனுடைய பாசை என்று வேதம் சொல்கிறதப்பா. அதே போல் தூதருடைய பாசை, மனுஷனுடைய பாசை, எப்படி பலவிதமான பாசைகளை ஒரு மனிதனுக்குள்ளாயின்னு இருந்து மகிமைப்படுகிற ஆண்டவர் அந்த அன்பிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்கிறபடி நான் மனுஷர் பாசையில் பேச தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லைன்னு வேதம் சொல்கிறபடி எவ்வளவுதான் வரங்கள் கிருபைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய கனிகளும் எங்கள் எல்லாருக்கும் நீ தருமடாங்க ஜெபிக்கிறேசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அநேக வாழ்க்கையில் அந்நிய பாஷை வரங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆனாலும் கூட நாமும் தூசிக்கப்படாதபடிக்கு அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த ஞானத்தை கிருபையில் எங்கள் எல்லாருக்கும் நீ தருமடா ஜெபிக்கிறோம். இன்னும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் அந்த ஆவியின் வரங்களை கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் வல்லமெல்லாம் நீ நிரப்புவீராக கர்த்தாவே, அபிஷேகத்தை நிரப்புவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வரங்களை கொடுக்கிறார், ஊழியங்களை கொடுக்கிறப்பா. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மயப்படுவதாக, சுய லாபத்துக்காக அல்ல கர்த்தாவே. இந்த வரங்கள் எல்லாம் மூலமாக உடைய நாம மயப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.